பல்வேறு சலசலப்புக்கு மத்தியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகளை திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கடந்த சில மாதங்களாகவே மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக திமுக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கூட்டணி கட்சியினருடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அந்த வகையில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, மக்கள் நீதி மய்யம், ஐயுஎம்எல், மாமக, மஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. இதில் ஐயுஎம்எல், மாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. விசிக, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திமுக கூட்டணியின் முக்கிய தோழனாக இருந்து வந்த காங்கிரஸ் கட்சி கடந்த 40 நாட்களாக கூட்டணி விஷயத்தில் திமுகவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வந்தது. குறிப்பாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியும் ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரியவருமான மாணிக்கம் தாகூர் போன்றோர் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தினந்தோறும் ஏதேனும் ஒரு வடிவில் எழுப்பி வந்தனர். ஒரு கட்டத்தில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தமிழகத்தில் நடைமுறைக்கு உதவாது என முதல்வரே கூறும் அளவுக்கு காங்கிரஸ் தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. முதல்வரின் அறிவுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை படிப்படியாக குறைத்துக் கொண்ட காங்கிரஸ் தேர்தலில் அதிக இடம் என்ற கோரிக்கையை உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தது. கடந்த 2011 மற்றும் 2016 ஆண்டு தேர்தலை போன்று காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அதிக தொகுதிகளை பெற்றுவிடலாம் என்று தன்னால் முடிந்த அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் வெவ்வேறு நபர்களை வைத்து கொடுத்து பார்த்தது. அதிக தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்து கடந்த 2011 நடந்ததை போன்று மீண்டும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த திமுக தலைமை ஆரம்ப முதலே விரும்பவில்லை. அதன் எதிரொலியாக கடைசி வரை கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட 25 தொகுதிகள் மீண்டும் தருவதிலேயே திமுக உறுதியாக இருந்தது. 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 இடங்களில் வென்றதை நினைவுபடுத்திய திமுக தொகுதிகளின் எண்ணிக்கையை விட வெற்றி முக்கியம் என்று காங்கிரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லாத நிலையில் கடந்த 3 தினங்களாக திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் என்ற அளவுக்கு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வந்தன. திமுக பிடிகொடுக்காததால் கடைசி கட்ட முயற்சியாக ப. சிதம்பரத்தை டெல்லி தலைமை முதல்வரிடம் நேரடியாக நேற்று பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிய நிலையில் அதில் இருதரப்புக்கும் இணக்கமான தொகுதிகள் முடிவானதாக கூறப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் அண்ணா அறிவாலயம் சென்று முதல்வரை சந்தித்து பேசினர். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் தருவதாக திமுக தலைமை தெரிவித்த நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.